4ஆம் வசனம், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. விளக்கம்: அன்பை குறித்து மட்டும் விவரிப்பது கூடாத காரியமாக காணப்படுகிறது. ஆதலால் நாம் அதன் நடத்தையை குறித்து விவரிக்கலாம். அன்பை பெற்றிருப்பவர்கள் அதை வெளிப்படையாக தங்கள் நல் நடத்தையின் மூலம் அது தேவனுடையதென்று காட்ட முடியும். இருதயத்திலும் நாவிலும் தங்கள் கையின் கிரியைகளிலும் சிந்தனையிலும் தங்களை முற்றிலும் தேவ சாயலுக்கு ஒத்ததாக காட்டக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவின் சீஷர்களாகவும் மாணவர்களாகவும் அவருடைய பள்ளியிலே நாளுக்கு நாள் அன்பிலே அதிகமாக வளர்ந்து பூரணப்பட்டு மேலான அழைப்பை பெற முயல வேண்டும். இதை நமது அனுதின ஜீவியத்தில் வார்த்தையிலும் சிந்தையிலும் செய்கையிலும் பயன்படுத்தி பூரணப்பட வேண்டும். இதை குறித்து ஒரு கவிஞன் எழுதியது: ஒவ்வொரு அன்பான நிழலும் வெளிச்சமாயிருப்பது போல ஒவ்வொரு கிருபையும் அன்பாயிருக்கிறது. ஆதார வசனங்கள்: எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனங்கள் முடிய. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனங்கள் முடிய. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆமேன்.